சீரியலோட ப்ரமோல நம்ம ராஜி கோலம் போடுறத பார்த்த குமரவேலு ராஜி வேணுமே வம்பிழுக்கிறதுக்குனே பைக்கை கொண்டு போய் கோலத்து மேல ஏத்துறாரு. ராஜி அவர் எங்க இடிச்சிட போறாருன்னு பயந்து போய் ஒதுங்கிடுறாங்க. இத மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த கதிர் ரொம்ப கோவமாயி கீழே வந்து பைப் எடுத்து குமரவேல் மேல தண்ணி அடிக்கிறாரு. இதனால குமரவேலு ரொம்ப கோவமாயி கதிர் அடிக்க கதிரும் பதிலுக்கு குமரவேலுவை அடிச்சிடுறாரு. குமரவேலு ரொம்ப கோவமா ஏன்டா என் மேல தண்ணி அடிச்சுன்னு கேட்க அதுக்கு நம்ம கதிரும் கோலத்து மேல வண்டியை விடுறிய உனக்கு அறிவில்லையான்னு கேக்குறாரு. குமரவேலுவும் டேய் ரோட்ல கோலம் போட்டா இப்படிதான் ஆகும், ரோட்ல மனுஷங்களும் இருப்பாங்க வண்டியும் போவோம் ஆடு மாடெல்லாம் கூட போகும், அதுக்கு கதிரும் அதனாலதான் நீ போனியான்னு கேட்க குமரவேலு ரொம்ப கோவமாயி டேய் அன்னைக்கு நீயும் அண்ணனுங்களும் சேர்ந்து தானே நடிச்சீங்க, நீ மட்டுமா என்ன அடிச்சேன்னு கேக்குறாரு. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா தனியா வந்து எங்கிட்ட சண்டை போட்டுக்கணும்டான்னு கேக்குறாரு. அதுக்கு கதிரும் டேய் நீ மட்டும் என்ன தனியா வந்து அடிச்ச வீர மாதிரி பேசுற, நீயும் ஆளுங்களோட தானே வந்தேன்னு கேட்க உடனே குமரவேலு டேய் இப்ப தனியா தானே இருக்க, வாடா ஒத்தை கொத்த வா சண்டை போலாவான்னு கூப்பிடுறாரு. நம்ம கதிரும் டேய் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பயம் கிடையாது, சண்டே எங்கடா வச்சுக்கலான்னு கேட்க உடனே அப்பத்த இருந்துகிட்டு டேய் மறுபடியும் சண்டை போட்டுக்காதீங்கடா, அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது, நான் சொல்றது கேளுடான்னு குமரவேலுவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ராஜி கதிரோட கையை பிடிச்சி இழுத்து இங்க பாரு சண்டை எல்லாம் வேணாம், மாமாவோட கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு கதிர் இருந்துகிட்டு கோலத்து மேல வண்டி ஏத்துனா நான் பாத்துட்டு நிக்கணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ராஜியும் கோலத்து மேல தானே ஏத்துனா ஆளுங்க மேல ஏத்தல விடுன்னு சொல்றாங்க. பிரச்சனை எதுவும் வேண்டான்னு கதிரை சமாதானப்படுத்தி ராஜி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.